தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் எபிசோட். ஸோ இன்னைக்கு 255வது எபிசோட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எக்கச்சக்கமான டெக் நியூஸ் மட்டும் கிடையாதுங்க, ஒரு கிவ் அவே வின்னரையும் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதையும் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். ஒன்று கிடையாது, 2 வின்னரா இல்லை, ஒரு வின்னர் தான். A32க்கான வின்னரை வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ கடைசியில் நான் லைவாக வந்து வின்னரை செலக்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்க்க போகிறீங்க. மேபி இந்த வீடியோ நான் நைட் அப்லோட் பண்ண போகிறேன்னா காலையில் அப்லோட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால இன்றைய ஐபி கொஷின் ஏற்கனவே வந்து நான் காலையில் கேட்டிருந்தேன். அதே ஐபி கொஷின் தான் உங்களுக்கு தமிழ் டெக் பிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எபிசோட். இப்போ டெய்லி வந்து நைட்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நைட் 8 மணிக்கு அப்லோட் பண்ணலாமா, இல்லை அது தவிர்த்துட்டு அடுத்த நாள் காலையில், அதாவது இன்னைக்கு நியூஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்குறதா சுட நியூஸ், இதே நியூஸை அடுத்த நாள் காலையில் அப்லோட் பண்ணலாமா? ஒரு 7 மணிக்கே நான் அப்லோட் பண்ணிடுறேன். பிகாஸ் நைட்டே இருந்தாலும் வேலை முடிஞ்சிடும். ஸோ நான் காலையில் 7 o'clock நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து லைவ் பண்ணி விட்டுருவேன். ஸோ அது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்கேன். நீங்கள் ஒருவேளை ஓட் பண்ணலன்னா போய் தாராளமாக வந்து ஓட் பண்ணலாம் கம்யூனிட்டி டேப்ல. ஸோ நீங்கள் ஓட் பண்ணுறதை வச்சு எப்படி என்னன்றதை நான் டிசைட் பண்ணலாம். ஸோ வாங்க நியூஸ்குள்ளே போயிடலாம். இன்றைய டெக் செய்திகளுக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம சேனல்ல 2 வீடியோ லைவ்ல இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் உடைய இன்1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ஸ்மார்ட் போன் மைக்ரோமேக்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்கு என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கேன். 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு அது ஒர்த்தா அப்படின்ற என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோ. ரெண்டாவது வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்சங் அப்படினாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் எரிய ஆரம்பிக்குது. அண்ட் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிவ் அவே சொன்னாலும் எரியுதுன்ற காரணத்தினால அந்த போன் எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டு எரியறதை கொஞ்சம் அவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். அதாவது அதுல ஐபி ரேட்டிங் இருக்கு. ஸோ தண்ணியில போட்டு அது உண்மையிலேயே வந்து ஐபி ரேட்டிங் இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் செக் பண்ணி பாருங்க. கிவ் அவேவும் வச்சிருக்கேன். ஸோ இந்த வாட்டி கிவ் அவே ரூல்ஸ் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மற்றும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்திய அரசாங்கம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த இந்திய அரசாங்கம் போடும்போதே நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யாராச்சும் ரெகுலேட்டரி எல்லாம் வந்து வைப்பாங்களா அப்படின்றது போல வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படிலாம் வைக்கிறதுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் வந்து கிடையாதுன்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷனோட தான் இருக்கு. அண்ட் ஏற்கனவே இதே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி ஹைகோர்ட்லேயும் வந்து கேஸில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து விளக்கம் கொடுக்க சொல்லி இப்போ வந்து கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன விளக்கம் தர போகிறாங்க என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ் வந்து ஏப்ரல் 2nd வீக்ல வந்து ஹியரிங்க்கு வரப்போகுதுன்றது போல சொல்லியிருக்காங்க. ஒரு சில கிரியேட்டர்ஸ்க்குலாம் இது ஒரு செம நல்ல நியூஸாக இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியில இருந்தெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து போடுவாங்க. ஸோ இனிமேட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அப்லோட் ஆகக்கூடிய அதே சமயத்திலே நமக்கு காப்பிரைட் அதில் இருக்கா என்ன ஏதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துருமா. ஸோ நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா போனதுக்கப்புறமா அதில் காப்பிரைட் வந்து வீடியோவை தூக்குறதுக்கு பதிலாக அப்லோட் பண்ணும்போதே அதில் காப்பிரைட் இருக்குன்னு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அந்த மியூசிக்கோ அந்த வீடியோவோ ஏதாச்சும் வந்து எடுக்கணும்னா உடனே எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை அப்லோட் பண்ணிப்பாங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ யூடியூப் கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு நல்ல நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. டிக்டாக்கை தடை பண்ணிட்டாங்க, பட் கூகுள் விடுறதா கிடையாது. இப்போ கூகுளுடைய டிக்டாக் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், கூகுள் அவங்களுடைய ஓன் டிக்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. த்ரெட்டிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க்குக்காக. ஸோ ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணும்போது நிறைய பேர் மெயில் மேலே மெயில் இப்படியே அமிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு ஆகிடும். ஸோ இந்த த்ரெட்டிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த வீடியோ கான்வர்சேஷன் மூலியமாகவே இது இப்படியா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அந்த ஷார்ட் வீடியோ ஃபார்மேட் மூலியமாக வந்து பண்ண முடியும் அப்படின்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதற்கும் டிக்டாக்குக்கும் எந்த விதத்தில் வந்து சம்பந்தம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. மேபி அதே மாதிரி சின்ன வீடியோ கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா ஒருவேளை ஒர்க்குக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் லான்ச் பண்ணாங்கன்னா அப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபேஸ்புக் வியரபிள்ஸ்ல இருந்து இப்போ ஒரு சில வீடியோஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அந்த வியரபிள்ஸ் வச்சு நிறைய விதமான ஆராய்ச்சிகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீம் கிட்ட இருந்து ஒரு டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட கொஞ்சம் கிராஃபிக்ஸாக தான் இருக்குது. பட் அவங்களுடைய விஷன் எப்படி இருக்குன்றது இதுல இருந்து தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நர்வ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நரம்புகளை யூஸ் பண்ணி நம்ம என்ன விதமான விஷயங்களை வந்து செய்யறதுக்கு வந்து பிளான் பண்ணுறோமோ அது எப்படி வந்து ஆப்ரேட் பண்ண நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வந்து கையில் ஒரு சின்ன ஒரு வியரபிள் வந்து போட்டுறாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அயன் மேன்லாம் வந்து பார்ப்போம்ல, டோனி ஸ்டார்க் வந்து பண்ணுவார் அப்படின்னா அப்படியே வந்து கையிலலாம் வந்து மாட்டோம். ஸோ அது வந்து ரியலாக வருது. பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோகிராம் மாதிரி இருக்கும். நம்ம வந்து கையை யூஸ் பண்ணியோ இல்லை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து வச்சு பார்த்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்படி எடுத்து வில்லெல்லாம் கூட விடுறாங்க. பாகுபலியில் வந்து அனுஷ்கா விடுற மாதிரி. எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியமாக போகுதுன்னு தெரியல. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு சயின்ஸ் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அது ஃபேஸ்புக் கிட்ட வேறு இருக்கா. ஸோ இதுதான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. பட் உங்களுக்கு பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை இன்னும் எந்தெந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
வாட்ஸ்அப்பில் ஒரு புது அப்டேட் வரப்போது. இந்த அப்டேட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் வந்து அனுப்புவோம் பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து நார்மலாக ப்ளே பண்ணுவீங்க, ப்ளே ஆகும். பட் இப்போ என்ன அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, 3 ஸ்பீடில், ஒன்று வேகமாவோ இல்லை ஸ்லோவாவோ இல்லை ரொம்ப வேகமாவோ இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து நீங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்றது போல ஒரு ஆப்ஷனை கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. மேபி வாய்ஸ் மெசேஜ்லேயே நிறைய பேர் வாழ்றவங்க இருக்காங்க, யாரா உட்காந்து டைப்லாம் வந்து பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு மேபி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய சிறந்த 5 டெக் செய்திகளை வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இன்றைய 6வது போனஸ் நியூஸ், நம்மளுடைய அடேங்கப்பா நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இமேஜை காமிக்கிறேன், நீங்கள் அந்த இமேஜை பாருங்க. இந்த இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கேட் ஆயிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மில்கி வே. எஸ், 1000 மணி நேரம் ஆனதாக சொல்கிறாங்க இந்த புகைப்படத்தை உருவாக்குறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து நாங்கள் செய்திருக்கோம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நிறைய சயின்ஸ் மேல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே, இல்லை எல்லாருக்குமே சயின்ஸ் மேல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ சயின்ஸ் மேல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய தமிழ் டெக் பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நேற்று நம்மளுடைய பிரைம் நியூஸ்லேயே சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இப்போ முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய A32க்கான வின்னர் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, லைவாக செலக்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ லைவாக நான் உங்களுக்கு வந்து இந்த வின்னரை செலக்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமரா ஃப்ரண்ட்டில் ஓடிட்டு இருக்கு, இங்கே ஒரு சைடில் ஒரு கேமரா ஓடிட்டு இருக்கு. நான் ரெண்டுமே ஒரே டைமில் தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். கூகுளில் போயிட்டு ரேண்டம் கமெண்ட் பிக்கர் அப்படின்னு போட்டிங்கனால எந்த வெப்சைட் வருதோ அதே வெப்சைட் தான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அது ஓப்பன் ஆகட்டும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் இந்த ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, A32 வின்னர் எப்படி நான் செலக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரா மை லைஃப் வீடியோ இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. பட் இந்த வீடியோ போட்டதுலேருந்து அடுத்த 10 நாள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து போட்டது பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வந்து போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி, கிட்டத்தட்ட 13 நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ இந்த கடைசி 10 நாள் 12 நாளில் வந்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்து ஒரு ரேண்டம் வின்னர் வந்தால் தான் நான் அவருக்கு வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி வந்து டிக்ளேர் பண்ணுவேன். ஸோ அது யாராக இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போது வெப்சைட்டும் வந்து ஓப்பன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். எஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல அழகாக லிங்கை மட்டும் போட்டாலே வந்து போதும். நான் இப்போ இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டூப்ளிகேட் யூசர்ஸ் எல்லாம் நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு கெட் யூடியூப் கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கமெண்ட்ஸ் லோட் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 10,000 கமெண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது, எல்லாமே லோட் ஆகிட்டு இருக்கு. கிவ் அவே வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வின் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணவங்களில் நானும் ஒருத்தன். ஓகே, ஸோ அப்போ வீடியோவை பற்றி யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. சரி, இவர் எப்போ கமெண்ட் பண்ணியிருக்காருன்றதை பார்க்கலாம். ட்ராமை லைஃப்பில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. ஸோ ஆன் டைமில் கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மற்ற ஒரு சில இடத்துலையும் கமெண்ட் இருக்குது. பட் நம்ம சொன்ன ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு, பிரச்சனை இல்லை. மேபி வீடியோ பற்றி சொல்லியிருந்தா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணுங்கன்றதுக்காக கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வின்னர். ஸோ ஃபோட்டோவோட வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவுக்கு இந்த கமெண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹார்ட் கொடுக்குறேன். ஹார்ட் போட்டால் ஒரு வேளை மெயில் போகல என்ன பண்ணுறதுனால நான் வந்து மெசேஜை வந்து ஒரு ரிப்ளையே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து மெசேஜ் போயிருக்கும். அப்படியும் போகலன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒழுங்காக கமெண்ட்டில் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான கிஃப்ட்டை நான் தந்துடுறேன். நான் வச்சு என்ன பண்ண போகிறேன். ஸோ வாழ்த்துக்கள். எப்படியோ டிடி ஃபேமிலியில் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து கிடச்சிதுன்னா ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.